மோடி அமித்ஷா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். आप बोल रहे हैं ना आपका नेता अन्नामलई वो नेता नहीं है, चुपचाप बैठना चाहिए इधर. तमिलनाडु का अंदर आके एल्डर्स को ऐसे नहीं बात करना है. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000 அலவன்ஸோட 72,000 சொல்றாங்க. ஒரு 10 வருஷத்துல எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க. இப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 30 ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காம எங்க தயவோட கெஞ்சி 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு இத்தனை செய்து கொடுத்திருக்கிற ஒருத்தரை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு என்ன துப்பு இருக்கு, திராணி இருக்கு அண்ணாமலை? நான் கேட்கிறேன். தொண்டன், சேவகன், விவசாயியின் மகன், 10 ஆண்டுகளாக அப்படியே சுத்தமா பச்சை இங்கில கையெழுத்து போட்ட ஒருத்தராமா. விவசாயி மகன் இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டு இருக்கிறார். உண்மையா இல்லையா? செலக்கரிச்சல் விற்கலையா? புளிகுளத்தில் எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே. அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட் போட்டு விவசாய நிலத்தை சைட் போட்டு விற்கிறார். கேட்டால் விவசாயி மகங்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால்? அது மட்டும் இல்லை, க்ரஷர் நடத்துகிறாங்க. ஒரு க்ரஷர் இருந்தது 3 க்ரஷராக மாறிச்சு. ஸ்கூல் கட்டுறாங்க. இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கு. அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிறாரு நான் வந்து தூய்மையானவன். அது அதிமுக இத்தனை பேர் இருந்தார், எல்லாரும் சொந்தமாக தொழில் தொண்ணி தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க அத்தனை பேருமே. அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா வாடகை. அந்த கியா காரு 40-50 லட்ச ரூபா காரு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000 அலவன்ஸோட 72,000 சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நண்பர்கள் கொடுத்தாங்க. நான் என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. என்ன அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா? காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல கேட்குறப்போல பயங்கரமான நண்பர். அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தயவுனால், அதுவும் சொந்தமாக முடியாது. ஏன்னா 30 வருஷமாக நீங்கள் ஆகலை, எங்கள் தயவில் தான் ஆனீங்க. ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க? உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ பணம் எங்கேருந்து வந்தது? பணம் பணம் பணம். அண்ணாமலைக்கு பணம்னா காசு காசு காசு. இது மட்டும்தான் ஒரு நோக்கமே. அதுதான். இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டார், அந்த பக்கம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டார். காசு காசு. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு, எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே, அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஒரு சுத்தமான கை, எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்கள், வாங்க பேசலாம், நம்ம ஒத்தைக்கு பேசலாம். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். தைரியம் இருந்தால், உண்மையான ஆண்மகனாக இருந்தால், திராணி இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன். நீங்கள் வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புருடா விட்டுருந்தீங்க, பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன். உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு வைக்கிறேன். நேருக்கு நேர் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க, இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஒரு மேடை போடுங்க வாங்க பேசலாம். வரமாட்டார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார். எங்கே பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்போ 21 தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார். தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார். இதுதான் அவரோட உண்மையான தம்பம். பண்பில்லாதவர். எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போடுறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க, நம்மளாம் சொன்னோம். இப்போ நான் கடைசியாக சொல்கிறது ஊழலாட்சின்னு ஒன்று சொல்லியிருக்கார். 2023 டிசம்பரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஒரு சிலை கட்டுறாங்க மகாராஷ்டிராவில். மோடியே 2023 டிசம்பரில் போய் திறந்து வைக்கிறார். 2023 டிசம்பருக்கு இன்னைக்கு 24 டிசம்பர் வந்துருச்சா? வரல. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. பேஞ்ச மலைக்கு சிலையே சாஞ்சிருச்சு. இதுதான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்.
என்னமோ அப்படியே மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசலையும் பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி அப்படியே வந்து இங்கே வந்து அதிமுக ஆட்சி செஞ்ச கடைக்கு தான் அழிஞ்சு போன மாதிரி. ஏப்பா அங்கே இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இங்கே தானப்பா வந்து வேலை செய்கிறாங்க அண்ணாமலை. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இங்கே யார் போட்டு கொடுக்குறா? அங்கே வேலை என்ன இங்கேயே வராங்க? யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு, அண்ணாமலையில் கட்சி தலைவர் கிடையாது, யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் 30 ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காமல் எங்கள் தயவோட கெஞ்சி 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போவும் போன தடவை 2014 நீங்கள் தனியாக பிஜேபி நின்னப்போ வாங்கின வாக்கு வங்கி விட கம்மியாக வாக்கு வாங்கிட்டு இப்பேற்பட்ட 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சாதாரண ஆளாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து எம்எல்ஏ வந்து மந்திரியாக வந்து இத்தனை செய்து கொடுத்துருக்கிற ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு என்ன துப்பு இருக்குது, திராணி இருக்குது அண்ணாமலை? நான் கேட்குறேன். இது இப்படிலாம் சொன்னோம்னா இவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க பாஸ் 2 பேர் இருக்காங்க மேலே, மோடி அமித்ஷா, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். आप बोल रहे हैं ना आपका नेता अन्नामलई, वो नेता नहीं है, पक्का जोकर है, उसको कुछ नहीं पता है इधर तमिलनाडु में क्या चीज हो रहा है, ग्राउंड में पीपल क्या फील कर रहा है, वो सब कुछ नहीं पता है, सिर्फ बकवास बात करता है, एल्डर्स को रेस्पेक्ट नहीं करता है, कुछ भी बात करता है. मेरे को लग रहा है उसको कुछ प्रॉब्लम है दिमाग में, इसलिए ऐसे बात कर रहा है. जाके माइक शायद माइक मिल रहा है मतलब हो गया, पक 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 करता है, कुछ डेटा नहीं है, कुछ ग्राउंड रियलिटी नहीं है, कुछ भी बकवास करते, कुछ भी बात करते. पहले भी बीजेपी इधर नहीं था, तमिलनाडु में बीजेपी नहीं था पहले भी, अभी भी नहीं है. अन्नामलई चेरी इन द आइस केक, इधर आके इतना बकवास करके, हाँ मैं बोल रहा हूँ, मैं चैलेंज कर रहा हूँ मोदी जी और अमित शाह जी, आपको चैलेंज कर रहा हूँ, आप कभी भी तमिलनाडु क्षेत्र से कभी भी आप जीत नहीं सकते. ये तमिलनाडु क्षेत्र द्राविड का क्षेत्र है, इधर तमिलनाडु को लोग को सबको पता है बीजेपी का इंटेंशन क्या है और अन्नामलई का इंटेंशन क्या है. आप बोल दीजिए, आपका जोकर नेता नहीं है, आपका जोकर को बोल दीजिए चुपचाप बैठना चाहिए. इधर तमिलनाडु का अंदर आके एल्डर्स को ऐसे नहीं बात करना है, चुपचाप होना चाहिए. ये हम बोल रहा हूँ. மோடி ஜி அமித்ஷா ஜி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியாது, ஹிந்தியில் சொன்னால் தான் புரியும். அண்ணாமலை பெரிய லீடர் நீங்கள் நினச்சிட்டு டெல்லியில் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. அவர் ஒரு அரசியல் கோமாளி. அவர் இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன தேவை, மக்களோட மனநிலையை என்னன்னு ஒன்றும் தெரியாது. பிஜேபி முதலே தமிழ்நாட்டில் இல்லை, யார் தயவு இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த கேக் மேலே செரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னும் சுத்தமாக தயவு இல்லாமல் தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஒழுங்காக வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க உங்கள் அண்ணாமலையை, எங்களுக்கும் பேச தெரியும், கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. Taste the Daily.